ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான கல்யாண வீட்டு ஸ்டைல் உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ என்னென்ன திங்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. உளுத்தம்பருப்பு என்னடா தாளிப்பு தானே, அதுன்னு ஐட்டம் ஸ்பெஷலாக காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ உளுத்தம்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே, தாளிப்புக்கு நம்ம போடுற அளவை விட அதிகமாகவே போடணும். ஸோ ஆனியன்ஸ், தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ யூஸ்வலாக நம்ம எப்படி ஒரு கிரேவி பண்ணுவோமோ அதுக்கு மாதிரி தான் இருக்கும் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா. பட் வந்து பண்ணுற விதமும் சரி, நம்ம போடுற ஐட்டம்ஸ் குவான்டிட்டிஸையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு கடாய் வந்து ஆயில் ஹீட் பண்ணிக்கிறேன். இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ரையாக தான் இருக்கும். ஸோ நம்ம கல்யாண வீட்டில் ஒரு இலையில வந்து உருளைக்கிழங்கு வைக்கும் போது பார்த்துருப்போம். ஸோ ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும், பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கடுகு போட்டாச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பு ஒரு 3 டீஸ்பூன் அளவு இருக்கும் இந்த உளுத்தம்பருப்பு. ஸோ நிறையாவே எடுத்துக்கோங்க. ஸோ தாளிப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டைல் குக்கிங்கில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ எஸ்பெஷலி இந்த கல்யாண வீட்டு ஸ்டைல் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த தாளிப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஃப்ளேவர் கொடுக்க போகுது. ஸோ அடுத்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை ஒரு நல்ல ஒரு கைப்பிடி அளவு நான் போட்டுக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆகணும். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் பேர் வர்ஷினி. மறக்காமல் கலர்ஃபுல் சமையல் வித் வர்ஷுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இது எல்லாமே கிறிஸ்பியாக ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா 2 பெரிய ஆனியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவு நீங்கள் வந்து குவான்டிட்டியை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிக்கோங்க. ஸோ ஆனியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட். வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ ரெடிமேட் மிக்ஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது, இல்லைனா அந்த ஃப்ளேவர் கண்டிப்பாக வராது. ஸோ அதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு யூஸ்வலான மெத்தட் மாதிரி தான் இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற விதம் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் கிரேவியாக செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது நிறைய தண்ணி ஊற்றி நம்ம கிரேவியாக பண்ணும்போது அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ தண்ணியே ஊற்றாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் குக் தான் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா வந்து நல்லாயிருக்கும். ஸோ பர்ஃபெக்டான கல்யாண வீட்டு ஸ்டைல் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடும். ஸோ ஆனியன்ஸும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ நான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் உப்பு ஆட் பண்ணுறேன். ஸோ கல்லுப்பு தான் நாங்கள் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஸோ கல்லுப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆகி குக் ஆகணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லிட் போட்டு நம்ம வந்து ஸ்டீம் குக் பண்ண போகிறோம். ஸோ ஆனியன்ஸ், தக்காளிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் குக் ஆகட்டும். ஸோ தண்ணி ஊற்றாமலே நம்ம குக் பண்ணணும். ஸோ மீன்வைல் இன் பிட்வீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். ஸோ கரம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதாவது நம்ம வீட்டில் அரைச்சி வைப்போம் இல்லையா, மிளகாய், தனியா எல்லாம் சேர்த்து. ஸோ அந்த மிளகாத்தூள் தான் பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி அரைச்சி வைக்க மாட்டேன் அப்படின்னிங்கன்னா ஒரு பிளெயின் சில்லி பவுடரும்
நீங்கள் தனியாக தூளும் தனித்தனியாக வாங்கி கூட நீங்கள் வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா குழம்பு மிளகாத்தூள்னு கடையிலையும் விற்கும். ஸோ அது மாதிரி பேக்கெட்டும் வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ லைட்டாக கொஞ்சமாக மசாலா போட்டதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி வந்து தெளித்து விட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி வந்து நிறைய ஊற்றிடவே கூடாது, தண்ணியே ஊற்றக்கூடாது. ஸோ லைட்டாக அந்த மசாலா வந்து கொஞ்சம் அந்த ரானஸ் போகிறதுக்காக தண்ணி தெளித்து மட்டும் விட்டு நம்ம குக் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஸோ ஆட் பண்ணி இந்த மசாலாவோடவே நல்லா குக் ஆக விட்டுடலாம். ஸோ அந்த ரானஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அது குக் ஆகிடும். ஸோ நம்ம வந்து இந்த பைண்டிங்காக மட்டும் தான் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ரானஸ் போகிற வரைக்கும் மசாலா குக் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு போடணும்னு இல்லை. நீங்கள் அது மசாலாஸ் எல்லாம் மிக்ஸ் ஆனது உடனே நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டு குக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது, ஸ்டீம் ப்ராசஸ் தான். லிட் போட்டு கவர் பண்ணி வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்களா, ஸோ நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா கிரேவி அண்ட் உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரை. ஸோ ஸ்டீம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வருது லிட் போட்டதுனால. ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சூடாக இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ கொத்தமல்லி போட்டு முடிச்சாச்சு. ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸோ சூப்பரான கல்யாண வீட்டு ஸ்டைல் உருளைக்கிழங்கு மசாலா, ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான ஃப்ளேவரான ஒரு மசாலா, ஒரு இந்தியன் ஸ்டைல் குக்கிங். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.